உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, நாம் திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறு 6 பாகமாக பார்த்து 6வது அந்த நிறைவு பகுதியிலே திருஞான சம்பந்தர் மோட்சமடைந்தார் என்ற வகையிலே பார்த்தோம். இன்றைய தினம் திருநாவுக்கரசருடைய அந்த வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்க இருக்கிறோம். திருநாவுக்கரசர் என்றாலே மன உறுதி, மனோதிடம், மன உரம், அப்படி பிடிவாதம், இப்படியாக சொல்ல முடியும். திருஞான சம்பந்தர் பார்த்திங்கன்னா 3 வயசில் அழுதாறு, அம்பாளும் சிவபெருமானும் காட்சி அளித்தாங்க. ஆனால் திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை முறை முற்றிலும் மாறுபட்டது. 81 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கார். கை தேய்ந்து கால் தேய்ந்து நெஞ்சையும் தேய்ந்து கடைசி கட்டத்திலே அவருக்கு திருக்கையிலாய காட்சி கிடைக்கிறது. அப்படிப்பட்ட தொல்லை மிகுந்த, அல்லல் மிகுந்த, சோதனை மிகுந்த வாழ்க்கை திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை. அந்த திருநாவுக்கரசர் வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, பக்தர்களாகிய நாம் எல்லாருமே அந்த பதிகத்தையும் அந்த பாடலையும் அந்த கதையும் கேட்டால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையிலே பயன்பெறும். அப்படிப்பட்ட ஒரு திருநாவுக்கரசருடைய வாழ்க்கையை எடுத்து இப்பொழுது மிக சிறப்பான வகையில் திருநாவுக்கரசர் அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்ல இருக்கிறோம். தமிழ்நாட்டில் திருமலைப்பாடி என்கிற நாட்டிலே திருவாமூர் என்ற ஊரிலே மிக சிறப்பாக வேளாண் மரபிலே குலத்திலே தோன்றியவர் மிக சிறப்பான வகையிலே உள்ள புகழனார் அவர்கள். புகழனார் என்கிற பெரியவர் சைவ சமயத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டவர், சிறந்த ஒரு தெய்வ பக்தர். அதே போன்று அவருடைய அம்மையார்கள் மாதினியார் அவர்கள். அம்மையார் அவர்கள் அந்த வேளாளர் குலத்திலே, அந்த வேளாளர் குலம் அந்த ஊரில் மிகவும் தலைத்தோங்கி இருந்த ஒரு காலகட்டத்திலே இவர்கள் தோன்றி சைவ சமயத்தை சார்ந்த, சிவ வழிபாட்டை சார்ந்த நல்ல சிறப்பான வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஒரு புதல்வி, திலகவதியார் என்று பெயரிட்டார்கள். அவர்களுக்கு ஒரு புதல்வன், அந்த புதல்வனை மருள் நீக்கியார் என்ற பெயர் வச்சார்கள். இப்படி சிறப்பான வாழ்க்கை வாழ்கின்ற அந்த காலத்திலே திலகவதியார் மங்கை பருவமடைந்தார்கள். உடனே திலகவதியாருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் முடிவு செய்தார்கள். அதே மரபிலே தோன்ற, வேளாளர் மரபிலே தோன்ற, அரசருக்கு படைத்தலைவராக இருக்கின்ற, தளபதியாக இருக்கின்ற களிப்பகையார் என்ற ஒரு மணாளனுக்கு திருமணம் செய்ய உத்தேசித்தார்கள். பெற்றோர்கள் முடிவு செய்தார்கள். அது சமயத்திலே படைத்தளபதியான களிப்பகையாருக்கு வடதேசத்திலே, வடநாட்டிலே போருக்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அதனாலே அவர் போருக்கு சென்று விட்டார். போருக்கு சென்ற உடனே அவர் வருவதற்கு முன்பே இங்கே புகழனார், அவர் வயது முதிர்ந்தவர், அவர் காலமாயிட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா
கொஞ்ச நாளில் அந்த மாதினியார் அந்த அம்மையாரும் காலமாயிட்டாங்க. அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலே சோதனை பாருங்கள், சிலருடைய வாழ்க்கையிலே சோதனை வந்தால் தொடர்ந்து சோதனை வரும். அந்த சோதனைக்கு பிறகு சிறப்பு இருக்குது, அது வேறு விஷயம். ஆனாலும் சோதனை வரும். அப்படிப்பட்ட மாதிரி கலிப்பகையார் போருக்கு சென்றார். போருக்கு சென்றிட வீர தீர பராக்கிரமமாக அவர் அந்த போரிலே தம்முடைய திறமையெல்லாம் காட்டினார். இருந்தாலும் கூட போரிலே அவர் உயிர் நீத்தார். இந்த செய்தியெல்லாம் கேட்டு திலகவதியார் மிகவும் சங்கடப்பட்டார்கள். அப்பா காலமாயிட்டாங்க, அம்மா காலமாயிட்டாங்க, தமக்காக மணமுடிக்க இருந்த அவரும் காலமாயிட்டார் என்ற வகையிலே மிகவும் மனம் வருந்தி திலகவதியார் உயிர் துறப்பதற்காக முடிவு செய்தார்கள். அப்பொழுது உயிர் திரும்ப முடிவு செய்ததுனால மருள் நீக்கியார் அதை கவனித்தார். அக்கா அந்த மாதிரி உயிர் விட போகிறாங்கன்னு கவனித்த உடனே அக்கா அந்த உயிர் விடுறதை தடுத்து ஓன்னு அழுதார். அக்கா, எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, உன்னை தான் அம்மா அப்பாவை நினச்சிருக்கேன், நீ இப்படி உயர்த்திருக்க முயற்சிக்குன்னா நானும் உன்னோடு சேர்ந்து உனக்கு முன்னாலே உயர்த்து என்று சொன்ன உடனே அந்த திலகவதி அக்கா மனம் மாறி தம்பிக்காகவே வாழ்வதாக அவங்க முடிவு செய்தார்கள். ஆகவே அங்கே சிறப்பான வகையிலே ஒரு ஆலயத்திலே அந்த ஆலய தூய்மை பணி செய்வது, பூசி மெழுகுவது, பூ பறிக்குது, அப்படி இறைவனுடைய திருத்தொண்டாக செய்து வேற யாரையும் கல்யாணம் செஞ்சு கொள்ளாமல் இறைவனுடைய திருப்பணியெல்லாம் செஞ்சு அவங்க கைம்பெண் கோலம் என்று சொல்வார்கள். அதாவது கணவன் இழைந்த ஒரு பெண்ணுடைய கோலம், அந்த கோலத்தில் தான் அவங்க வாழ்ந்தார்கள். இப்படி வாழ்கின்ற சமயத்தில் நம்முடைய மருள் நீக்கியார் தம்பி அவர் சைவ சமயத்தில் ஈடுபாடு இல்லாமல் சமண சமயத்தில் ஈடுபாடு இருந்தார். இந்த சமய சமத்தில் ஈடுபாடு இருந்ததுனால அவர் பாடலிபுத்திரம் செல்கிறார். பாடலிபுத்திரம் சென்று அங்கே உள்ள சமய பள்ளியிலே சேர்ந்து, பொதுவாக இங்கே இருக்கும்போது கல்வி கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்க, அந்த கல்வி கேள்வி ஞானத்திலே மிகவும் சிறு வயசிலேருந்து சிறந்தவர். ஆகையினாலே பாடலிபுத்திரம் சென்ற உடனே தர்மசேனன் என்ற பேர் அவருக்கு கிடைச்சது. அந்த அளவுக்கு அந்த சமய சமத்துடைய நூல்களை எல்லாம் கற்று அறிந்து அந்த இதில் ஒரு பண்டிதரானார். அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே திலகவதியார் அம்மையாருக்கு ஒரு பெரிய சிரமம். என்ன சிரமம்னா, தம்பி சமயத்தில் இருக்கார், சமண சமயத்தில், எப்படியாவது அவரை சைவ சமயத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். திலகவதியார் திருவீரட்டானம் ஆலயத்துடைய சிவபெருமானை நோக்கி தம்பியுடைய அந்த நிலையை பற்றி மிகவும் வருத்தப்பட்டு இறைவன் மேலே அவங்க வணங்குறாங்க. அன்று இரவு அந்த திருவீரட்டானமுடைய சிவபெருமான் திலகவதியாருடைய கனவில் வர்றாங்க. திலகவதியே, நீ கவலைப்பட வேண்டாம், திருநாவுக்கரசர் பூர்வ ஜென்மத்திலே ஒரு சந்நியாசியாக இருந்து அவர் செய்த ஒரு சிறு தவறினாலே அந்த தவறின் பயனாக அவரை ஒரு சிரமத்தை கொடுத்து நான் சைவ சமயத்துக்கு இழுப்பேன் என்று சொல்லி மறைகிறார். திலகவதியாருக்கு சந்தோஷம், ஏன்னா தம்பி சைவ சமயத்துக்கு வர்றாருங்கிறதுனால. இப்படி இருக்கின்ற ஒரு காலத்திலே அங்கே தர்மசேனன் என்ற பெயர் கொண்ட மருள் நீக்கியார் திடீர்னு ஒரு நாள் வயிற்றில் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத வலி, அது சூளை நோயின்னு சொல்லுவாங்க. இது அல்சர்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம், அல்சர் அனுபவித்தவங்களுக்கு அது தெரியும்.
இந்த அல்சர் நோய் வந்தால் வயிற்றில் எப்படி வலிக்கும், அதை விட 100 மடங்குன்னு வச்சுக்கலாம். வயிற்றுக்குள்ளே ஒரு நெருப்பு எரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் சூளை நோய். அப்படிப்பட்ட நோய் தர்மசேனனுக்கு வந்து விட்டது. அப்போ என்ன பண்ணார், அங்கே உள்ள சமணர்கள்ட்ட சொல்லப்போ சமணர்கள் தீர்த்தத்தை மந்திரித்து கொடுத்தார்கள். சமணர்கள் மயில் இறகை வைத்து வைத்தியம் செய்தார்கள். சமண சமயத்துடைய நாமங்கள்லாம் சொன்னார்கள். என்றாலும் கூட இவருக்கு அந்த சூளை நோய் குணமாகவில்லை. என்ன அப்போ தான் அக்காவை ஞாபகம் வருது. அக்கா இருந்தால் எப்படியும் காப்பாற்றுவாங்கன்னு நினச்ச அக்கா ஞாபகம் வந்து ஏவலர்களை விட்டு அக்காவை அழைக்க சொல்கிறாரு. அக்கா அங்கே வரமாட்டேன், நீ இங்கே வர சொன்னாங்க. ஆகையினாலே தர்மசேனன் மருள் நீக்கியார் இங்கே வந்தாச்சு. அக்கா இருக்கிற அந்த ஊருக்கு அவங்க வந்துட்டாங்க. சிவபெருமான் விரட்டானம் ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. அந்த ஊரில் வந்தார். அக்காவை பார்த்தார். அக்காவை பார்த்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். அப்போது எனக்கு இப்படி ஆச்சுன்னு சூழ்நிலையை பற்றி சொல்கிறார். அக்கா சொல்கிறாங்க, காலையில் என்னை எழுந்திரிச்சு அதிகாலையிலே ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்து சிவபெருமானை ஆலயத்துக்கு வலம் வர வேண்டும் அப்படி சொல்கிறாங்க. உடனே புகழனாரும் வலம் வர்றார், புகழ் நீக்கியார். அப்போது இறைவன் அருளாலே ஒரு பாட்டு பாட அவருக்கு அந்த தெய்வீகம் கிடைக்குது. அப்படியே ஆலயத்தை விரட்டானம் ஆலயத்தை வலம் வந்துக்கிட்டே இருக்கார். குற்றாயின வாரு விளக்ககளீர் கொடுமை பல செய்தனை நான் அறியேன். எற்றார் அடிக்கே இரவும் பகலும், எற்றார் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவர் எப்பொழுதும். தோற்றேன் என் வயிற்றில் அகம்படியே, தோற்றாதென் வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில, ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில விரட்டானத்துறை அம்மானே. இப்படி அவர் அந்த வீரட்டானம் ஆலயத்தை நோக்கி வலம் வந்து கொண்டே இருக்கார். வலம் வந்து கொண்ட நேரத்திலே வலம் வந்து இந்த பாடல்லாம் பாடுறார். இந்த வலம் வரும் நேரத்திலே பாடல் பாடுகின்ற ஒரு திறமை, அந்த கவிதை நயமெல்லாம் அவருக்கு இறைவனர்களால் கிடைச்சிருது. அப்போது வீரட்டானத்துறை சிவபெருமான் ஆகாய மார்க்கமாக அவருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். தர்மசேனன்கிற புகழோடு இருக்கின்ற நீ இப்பொழுது முதல் இன்று முதல் திருநாவுக்கரசர் என்ற பெயரோடு விளங்குவாய் என்று அருள் கூறுகிறார். திருநாவுக்கரசர் என்ற அந்த பெயரே சிவபெருமான் கொடுத்தது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, திலகவதி அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க, வந்த உடனே அந்த வீரட்டனாத்துறை சிவபெருமானுடைய அந்த விபூதியை எடுத்து அப்படியே பட்டையாக அந்த விபூதி போடுறாங்க. எந்த இடத்துல வயிற்றில் அவருக்கு வலிக்குதோ அந்த இடத்துல அப்படியே திருநீரை பூசி விடுறாங்க, நாமத்தை சொல்லி, சிவநாமத்தை சொல்லி. அப்போது மிக கடுமையாக இருந்த அந்த சூளை நோய், அந்த வலி மிகவும் குறைந்து சௌக்கியமாக இருக்கார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே இங்கேயே அவர் தங்கிட்டார், சைவராகிட்டார். இருந்தாலும் கூட அங்கே இருக்கின்ற பாடலிபுத்திரத்தில் இருக்கின்ற சமணர்கள், அந்த அரசர்கள்லாம் இவரை பற்றி இந்த மாதிரி சைவ சமயத்தில் சேர்ந்துட்டார், திருநாவுக்கரசன பேர் அப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே
அவர்கள் ரொம்ப பதட்டப்படுறாங்க. ஏன்னா திருநாவுக்கரசனால சமயத்துக்கு தீங்கு விளைஞ்சிருமோ என்ற அளவிலே பதட்டப்படுறாங்க. திருநாவுக்கரசர் சைவரானார் என்ற கேள்விப்பட்ட உடனே அங்கே உள்ள சமணர்கள், அவரை சார்ந்த அரசர்கள்லாம் எங்களுடைய சமண சமயத்தை இழிவுபடுத்தி விட்டார், சூளை நோய் என்று காரணம் காட்டி இங்கே எல்லாம் அவமானப்படுத்தி விட்டார் என்ற சினத்தினாலே ஏவலாளியை விடுகிறார்கள். விட்டு திருநாவுக்கரசரை அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார். ஏவலாளி வந்தாங்க. திருநாவுக்கரசரை பார்த்து, நீங்கள் அரசர் கூப்பிட்டு வர சொன்னோடனே அப்படியே அவர் இந்த வீர தீரம் பராக்கிரம் மிக்கவர் இல்லையா, ஒரு முறைச்சார். முறைச்ச உடனே ஒரு கவிதை பாடுறார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை அல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, பணிவோம் அல்லோம் என்று கூறி அப்படியே நிற்கிறார். இதை கேட்ட உடனே ஏவலாளிகள், என்ன அழைச்சது அரசர், இங்கே வந்தால் திருநாவுக்கரசருடைய அந்த நிலையை பார்த்து அவங்களால் ஒன்றும் சொல்ல முடியல. ஆகவே இந்த அளவிலே முதலாவது பகுதியை முடிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.